ஃபேமிலியில ப்ராப்ளம் இல்லாம போகுது. ஆண் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் இப்ப நிறைய வந்து ட்ரக் வந்துருச்சு. நம்ம இப்படி இந்த டைப்ல தான் வருதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸ்மோக்ல ஒரு சிலர் அடிக்ட், நிக்கோடி, ஆல்கஹால், ஏதோ நிறைய டைப்ல வந்துட்டு இருக்கு. நம்ம இதுதான் சரி இதுதான் தப்புன்னு சொல்றதுக்கு அந்த காலத்துல தாத்தா பாட்டிங்க எல்லாரும் வீட்டுல இருந்தாங்க. இது நல்லது கெட்டது சொன்னா பேரண்ட்ஸ் வந்து பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து பயந்து இருந்தாங்க. ஆமா. இப்ப இருக்க பிள்ளைங்க எல்லாம் மொபைல் எடுத்தா தேவையில்லாத இதெல்லாம் மொபைலே சொல்லி கொடுத்தது. இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்லிட்டு சொல்லித்தர ஆள் இல்லாம போச்சு. ஸோ நம்ம லைஃபை நம்ம தான் சேவ் பண்ணிக்கணும். சரிங்களா? பிரச்சனை வந்துட்ட பிறகு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண 1000 வழியை தேடுறோம். எவ்வளோ லட்சக்கணக்கில் செலவு பண்றோம். ஆரம்ப காலத்துல இதுதான் சரி இதுதான் தப்பு. ஸோ எந்த பேரண்ட்டுமே பிள்ளைங்க கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ உனக்கு எதனா ப்ராப்ளம் இருக்கு ஆரம்பத்துல பேரண்ட்ஸ்களை சொல்லலாம், தப்பு கிடையாது. அம்மா இது மாதிரி எனக்கு இது ப்ராப்ளம் இருக்கு, இல்லை எனக்கு வளர்ச்சி இல்லாம சிறுசா இருக்க மாதிரி இருக்கு, ஸோ பின்னி சைஸ் உறுப்பு வளர்ச்சி இல்லாம இருக்கு, இல்லைன்னா நான் பெட்ல இது மாதிரி ஆகுது, தூக்கத்துல கண்டிப்பா சொல்றது நல்லது. இப்போ பொம்பளை பிள்ளைங்க ஏஜ் அட்டன் பண்ணாங்கன்னா 10 வயசு 12 13 வயசுல ஏஜ் அட்டன் பண்ணாங்க, பேரண்ட்டுக்கே தெரியும். மாசம் பிள்ளைக்கு மென்சுரல் சைக்கிள் கரெக்டா வருதா, பீரியட்ஸ் ரெகுலரா வருதான்றது தெரியும். அதை வச்சு பேரண்ட் வந்து கேட்பாங்க, தெரியும். ஆனா ஆண் பிள்ளைங்களை வந்து கேட்க முடியாது. இது கூச்சப்படுறதுக்குன்னு ஒண்ணு இல்லை. ஸோ பேரண்ட் வந்து கேட்கறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. ஸோ பிள்ளைங்களும் வந்து ஓப்பனா பேசினாங்கன்னா பின்னாடி வரக்கூடிய ஆண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை இல்லாம ஆரம்பத்திலேயே நம்ம சரி பண்ணிக்கலாம். பேரண்ட்ஸும் அதை கேர் எடுத்து ஆரம்பத்திலேயே பார்க்கறது நல்லது.